அமைச்சரோட பொறுப்பை தகரடப்பாக்கள் எல்லாம் ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அது? 2024 மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் இன்று அஇஅதிமுகவின் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் திரு ஜெயவர்தன் அவர்கள் தன்னுடைய தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். அதுவும் தற்போது பெசன்ட் நகர் பகுதியில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். தற்போது அவரிடம் கேட்கலாம். கள நிலவரங்கள் எப்படி இருக்கு? மக்களை நான் நன்றி தெரிவிக்கும் போது கூட நான் சொன்னேன், நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நல்ல ஆசையுடன், அதே மூன்று பேருந்து அண்ணா அவர்கள் நல்ல ஆசையுடன், நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடன், நம்முடைய தோழமை கட்சிகள் துணையுடன், நம்ம கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் இப்போ சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கிறார். நம்ம தோழமை கட்சியெல்லாம் பம்பரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கேப்டன் அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி, பிரேமலதா அக்கா தலைவராக இருக்கக்கூடிய கட்சி, அதேபோன்று நம்முடைய எஸ்டிபிஐ கட்சி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வெற்றியை நோக்கி இரவுகள் பாராமல் உழைத்து கொண்டிருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில நாங்கள் இங்கே ஆரம்பித்தோம் 7 மணிக்குள்ள. காலையிலேருந்து இப்போ வரைக்கும் தொய்வு இல்லாமல் கழகத்தோட பாருங்க எல்லாருமே கடுமையான உழைப்பு. இவர்களுடைய எழுச்சி ஒட்டுமொத்தமாக இருக்கிறது. கழகத்தை பொறுத்தவரையில் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், இந்த திமுக ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், தொடர்ந்து அது மக்கள் விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுது என்பதையெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து சொல்லலாம். இப்போ மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகின்ற பொழுது மக்களே தெளிவாக இருக்கிறாங்க. கேட்கறதுக்கு முன்னாடியே மக்களே பார்த்தீங்கன்னா ஆங்காங்க எல்லாரும் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எப்படா இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட முடியும், தக்க பாடம் இந்த ஆட்சிக்கு புகட்ட வேண்டும் என்ற முடிவோடு மக்களை மக்களிடத்துல ஒரு எழுச்சி காணப்படுகிறது. ஸோ எங்களுடைய எழுச்சியும் கழக தோழர்களுடைய எழுச்சியும் கட்சியோட எழுச்சியும் மக்களுடைய ஒட்டுமொத்த எழுச்சியும் இணைகின்ற போது இந்த ஆட்சிக்கு தக்க பாடம் புகட்டுகின்ற வகையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் அமைய போகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோழமை கட்சிகள் கண்டிப்பாக 100% வெற்றி பெறுவார்கள். ஆனால் இன்றைய தினம் இன்னைக்கு பிரச்சாரத்தை காலையில் 7 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ மதியம் ஒரு லஞ்ச் டைம் ஆகும், நீங்க காலை உணவே எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி. இல்லை, இப்போ வெற்றியை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கு. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த கட்சியை இரவு பகல் பாராமல் வளர்த்தார்கள். புரட்சி தலைவர்லாம் நாங்கள் அரவக்குறிச்சி தேர்தலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடைத்தேர்தல் போயிட்டு கழக மூத்த முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு 80 வயசு இருக்கு. அவர்கிட்ட கேட்கும் போது புரட்சி தலைவர் எப்போ உங்கள் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, விடிகா 12 மணிக்கு நைட்டு வரதா சொன்னார். புரட்சி தலைவர் ஆனால் வந்தது விடியகால 4 மணி. இரவு முழுக்க சுற்றி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அதன் வாயிலாக கழகத்தை வளர்த்தெடுத்தவர் புரட்சி தலைவர். அவங்க வெளியில் வந்திருக்கக்கூடியவர் நாங்கள். ஸோ எங்கள் கழகத்தோழர்கள் நானாக எல்லாருமே இந்த விதத்தில் வேட்பாளர். எங்களுடைய இலக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 100% வெற்றி பெற வேண்டும். அதை நோக்கி தான் எங்களோட. அதனால சாப்பாடு உறங்குவது இதையெல்லாம் மறந்துவிட்டு கழகம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அயராத நம்முடைய கழக தோழர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தற்போது உள்ள சூழல்ல உங்களுக்கு சவாலான வேட்பாளர் யாரு? திமுக வேட்பாளர் இல்ல பாஜக? களத்தை பொறுத்தவரையில சவாலான வேட்பாளர் இல்லவே இல்லைங்க. இந்த திமுக வேட்பாளர் பொறுத்தவரை அவங்க போட்டாங்க பார்த்தீங்களா கேண்டிடேட்டா, அப்பவே 100% பொறுத்தவரை வெற்றி உறுதி செய்யப்பட்டது. ஏன்னா ஒட்டுமொத்தமா எங்க போனாலும் அவர்கள் மீது மிகப்பெரிய அதிருப்தி அலை. இந்த ஊருக்கெல்லாம் வந்ததே கிடையாது. அவங்க அது ஓடக்குப்பம் ஊருக்கு இதுக்கெல்லாம் வந்ததே கிடையாது. நொச்சிக்குப்பம் இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய தென்சென்னை தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நீங்கள் ஏமா 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு கேட்டு வந்தீங்க, இப்போ எதுக்குமா வரீங்க என்ற கேள்வி எழுகிறது. அதனால களத்தில் பொறுத்தவரையில் மிக சவால் என்ற வேட்பாளர் யாருமே கிடையாது. களத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நல்ல சக்திக்கும் திமுக என்னும் தீய சக்திக்கும் இருக்கக்கூடிய அந்த களம், அதில் நாங்கள் தான் 100% வெற்றி பெறும். ஆனால் சவாலான களம் கிடையாது. ஆனால் இது கடைசியாக ஒரு கேள்வி, தொகுதியை தாண்டின ஒரு கேள்வி. நீங்களும் எங்கள் தந்தையாரும் ராயபுரம் தொகுதியில் ஒரு பெரிய அட்டாச்மெண்ட் உள்ளது, உங்கள் சொந்த தொகுதி மாதிரி. அது இப்போ அந்த தொகுதியில் வட சென்னையில் என்னதான் நடக்குது? நிறைய இடத்துல இப்போ பிரச்சனைகள் நடக்குது. வேட்புமனு தாக்கல் அன்னைக்கே பெரிய பிரச்சனைகள் நடந்தது. திமுக அரசாங்கத்தோட ஆதிக்க சக்தி அங்கே நிலவுது. பாருங்க, ஒரு அமைச்சர் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு கண்ணியம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கண்ணியத்தை கடைபிடிக்காத ஒருத்தர் இருக்கின்ற பொழுது, அதாவது அமைச்சராக இருக்கவங்க தங்கம் போன்று இருக்க வேண்டும், மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு அறிந்த ஒரு நாகரிகம் தெரிந்த தங்கமாக இருக்க வேண்டும். அதுக்கு பதிலாக அமைச்சரோட பொறுப்பை தகரடப்பாக்கள் எல்லாம் இப்போது அலங்கரித்து கொண்டிருக்கிறேன். எதை பேசணும்? ஒரு இடத்துல எலெக்ஷன் கமிஷன் உள்ள ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா அது? அந்த அளவிற்கு நாகரிகமற்று ஒரு அமைச்சர் பேசக்கூடிய விதம், அதுல எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை மிரட்டுகின்ற தோணியில அதிகார துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள். அதனால தான் சொல்றேன், இவங்கெல்லாம் தங்கம் கிடையாது, இவங்கெல்லாம் தகரடப்பா.